நம்ம என்னதான் சத்தான உணவுகளை சாப்பிட்டாலும் சத்துங்கிறது எதுக்கு தேவை? உழைப்பதற்காக தேவை. உடல் உழைப்பதற்காக தான் உடம்புக்கு தேவையான சத்து தேவைப்படுகிறது. நம்ம உடம்பு உழைக்காமலே சத்தான உணவுகளை சாப்பிட்டுட்டே இருந்தால் என்னாகும் அப்படின்னா, அது உடம்பில் போய் ஒட்டாது, உடம்பு ஏற்றுக்கொள்ளாது, உடம்பு ஏற்றுக்காது. அதனால் உழைக்கும்போது தான் நாம் சாப்பிட்ற உணவில் இருக்கிற சத்து உடம்பிற்கு பொருத்தமான சத்தாக அது மாற்றப்படும். உணவில் ஒரு சத்து இருக்குது, அது இந்த உடம்புக்கு பொருத்தமான ஒரு சத்தாக எப்போ மாற்றப்படும்? உடம்புக்கு தகுந்தாற் போன்ற ஒரு சத்தாக அது எப்படி மாறும்? உழைக்கும்போது தான் மாறும். உழைக்காமல் உணவில் உள்ள சத்து நாம் உண்ணுகிற உணவில் உள்ள சத்து என்பது நம்ம உடல் உழைக்காத போது நாம் என்ன தான் சத்தான உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவில் உள்ள சத்து நம்ம உடம்புக்கு தகுந்தாற் போன்று மாறாது. உடம்பு உழைக்கும்போது தான் அது மாறுது. அதனால் நம்ம ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொண்டால் மட்டும் போதாது, அந்த சத்துக்கள் உடம்பு ஏற்றுக்கணுன்னா உடல் உழைச்சே ஆகணும். அது மாதிரி எலும்புகள் வலுவாகணும்னா எலும்புகள் வலுவாகிறதுக்கு தகுந்த உணவுகளை சாப்பிட்டா மட்டும் போதாது, நீங்கள் எலும்புகளை பயன்படுத்தணும், உழைக்கணும். அப்போ தான் அதுக்கு தேவைப்படுது சத்து. உடம்பு அந்த எலும்புகள் வலியை சந்திக்குது. நம்ம உழைக்கும் போது எலும்புகளில் வலி வருது. அந்த வலியை தாங்கிக் கொள்ள சத்துக்களை அது என்ன பண்ணும்? நம்ம உண்ணுகிற உணவிலிருந்து தனக்கு தகுந்தாற் போன்று மாற்றிக்கொள்ளும். இது நடக்குது. அதனால் நீ உழைக்காமல் சத்தான உணவு சாப்பிட்டாக்கா அந்த சத்து உடம்பால் ஏற்றுக்கொள்ளாது, உடம்பிற்கு தகுந்தாற் போன்று மாறாது, இந்த உடம்போடு அது ஒட்டாது. எலும்புக்கு தகுந்தாற் மாதிரியான எலும்புக்கு தேவையான சத்துக்களை சாப்பிட்டாலும் நாம் உழைக்காத போது, உடல் உழைக்காத போது அது இந்த உடம்போடு அந்த எலும்போடு போய் சேராது என்பதுதான் உண்மை.